ஹாய் கைஸ், முத்து ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. இன்றைக்கி நடந்த மேனேஜர்ஸ் வெர்சஸ் லேபரர் டாஸ்கில் கண்டிப்பாக முத்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. இது நான் ஒரு முத்துவோட பெரிய ஃபேன், எல்லா வாட்டியும் அவருக்கு தான் ஓட் போட்டிருக்கேன். பட் நானே இந்த வாட்டி சொல்கிறேன், அவர் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. எனக்கும் இது வரைக்கும் அருணை சுத்தமாக பிடிக்காது. அவர் விஜய் டிவியை அவ்வளோ சப்போர்ட் அவருக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதி சார் அவ்வளோ சப்போர்ட் தராங்க அவருக்கு. எனக்கும் சுத்தமாக பிடிக்கல. இன்றைக்கி காலையில் நடந்த மண்டே மார்னிங் நடந்த நாமினேஷனில் கூட அருண் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ட்விஸ்ட் பண்ணி விடுறது. ஆனால் இன்றைக்கி அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்கிறேன், எல்லா வாட்டியும் அருண் ஹீரோவை காமிச்சிக்கிறதுக்காக ஏதாவது ரொம்ப ட்ரை பண்ணுவார். யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது சொன்னாலும் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தப்பாக ட்விஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணார். பட் இந்த வாட்டி அவருக்கு ஆக்சுவலி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. முத்து தப்பாக பேசியிருக்காரு லேபரர்ஸ் பற்றி, அப்போது அவர் ஒர்க்கர்ஸ் பற்றி, அப்போது அருண் கரெக்டான ஒரு ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காரு. ஸோ இது அவருக்கான பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் நினைக்கிறேன். இப்போ முத்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வச்சார், அது ஏன் தப்புன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒர்க்கர்ஸோட யூனியனில் யார் ஹெட்டுன்றது நாங்கள் மேனேஜர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு முத்து சொன்னார். அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. அதை கேட்டதுக்கு ரெண்டாவது சொல்கிறாரு, இப்படின்னு ரூல் நாங்கள் வைக்கலாம், அது ரூலை நீங்கள் மீறினீங்கன்னா பிக் பாஸ் ரூலை மீறுற மாதிரி அப்படின்னு. இதுவே ரெண்டாவது பாயிண்ட்டும் எனக்கு தப்பு. ஏன்னா மேனேஜர்ஸ் வைக்கிற ரூல் வச்சு அது ஒர்க்கர்ஸ்க்கும் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க கையில் இருக்க ஆயுதம், அதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது அண்ட் கேஸ் கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பார்ப்பாங்க. இப்போ முத்து சொல்கிற லாஜிக் படியே பார்ப்போமே, அப்போது ஒர்க்கர்ஸ்லாம் எப்படி தான் கேம் ஆடுவாங்க? இவங்க மேனேஜர்ஸ் இஷ்டத்துக்கு ரூல் வைப்பாங்களாம், எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா? ஃபாலோ பண்ணலைன்னா ஒர்க்கர்ஸ்லாம் பிக் பாஸ் ரூலை மீறுறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு கேமை அவர் தப்பாக ட்விஸ்ட் பண்ணுறாரு. மேனேஜர்ஸ் ரூல் வைக்கலாம், ஒர்க்கர்ஸ் அது ஃபாலோ பண்ணணும். பட் அவங்களுக்கு பிடிக்கலன்றப்போ அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவங்க ஸ்ட்ரைக் பண்ண தான் செய்வாங்க. அது அவங்களோட உரிமை. அது இவர் இல்லைன்னு சொல்கிறாரு. இது எனக்கு தப்பாக தோணுது. அதுவும் எந்த ஊரில் சார் யூனியன் ஒர்க்கர்ஸ் டிசைட் பண்ணாமல் மேனேஜர் டிசைட் பண்ணுறாங்க? என்ன இன்ட்ரெஸ்ட்டோ எது எடுத்தாலுமே யூனியனோட அர்த்தம் என்னென்னா ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஓட் பண்ணி டிசைட் பண்ணிப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா சம்மந்தமே இல்லாமல் மேனேஜர் ஓட் பண்ணி யூனியன் லீடர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ யூனியனுக்கு என்ன அர்த்தம்? முத்து இன்னும் கொஞ்சமாக சொன்னார், அதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொரு ரூல் என்னென்னா ஒர்க்கர்ஸ் மேனேஜர்ஸை சார் இல்லைனா மேடம் அப்படின்னு மரியாதையோடு தான் கூப்பிடணும் அப்படின்னு. இதுவே ஓகே. அதுக்கடுத்து மேனேஜர்ஸ் பேசுகிறப்போ நடுவில் குறுக்க ஒர்க்கர்ஸ் பேசக்கூடாது அப்படின்லாம் திமிரா சொல்கிறாரு. இது ஏன் இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரில. இதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில் டாஸ்க் நடந்துச்சு, அதில் ஏதாவது திமிரா ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணால் ஓகே. இல்லை அது கூட விடுங்களேன். இதுக்கு முன்னாடி ஹோட்டல் டாஸ்க் நடந்துச்சு ரொம்ப நாள் முன்னாடி. அதில் முத்து ஹோட்டலோட ஓனர் அப்படின்னு திமிரா நடந்துக்கிட்டார். அது கேட்டதுக்கு நான் ஹோட்டல் ஓனர் எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக திமிரா நடந்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கு நம்ம மன்னிச்சு விடலாம். இப்போ எதுக்கு திமிராக நடந்துக்கிறாரு? இப்போ எதுக்கு அவரோட அரகன்ஸ் இல்லை அவரோட ஃபோர்ஸ் போட ட்ரை பண்ணுறாரு ஒர்க்கர்ஸ் மேலே? அது எனக்கு புரியல. எனக்கு தெரியும் முத்துவோட ஃபேன்ஸ்லாம் நான் சொல்கிறது தீவிரமாக கோபமாக இருப்பீங்க. பட் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இப்போ முத்து சொன்னதே அருண் சொல்லியிருந்தா, அதாவது அருண் ஒரு ரூல் வச்சுட்டு அவர் மேனேஜராக இருந்துட்டு நான் ரூல் வைக்கிறேன், அதை மீறினீங்கன்னா பிக் பாஸ் ரூல் மீறுற மாதிரி அப்படி இப்படிலாம் சொன்னால் இப்படியெல்லாம் நம்ம கலாய்ச்சிருப்போம். அதே மாதிரி ஒரு சேம் லெவலில் தான் முத்துவும் பார்க்கணும். இப்போவும் சொல்கிறேன், முத்து தான் டாப்பில் இருக்கார். பட் பார்க்கலாம் இந்த ஒர்க்கர்ஸ் வர்சஸ் மேனேஜர் டாஸ்க் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ஒர்க்கர்ஸ் ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜில் இருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய டம்மி பீஸுங்களாம் இருக்காங்க ஒர்க்கர்ஸ்குள்ளே. சத்யா, ரஞ்சித், இத்தனைக்கும் காமெடி இருக்கிறதுலே பெரிய காமெடி. ஓட்டு போட்டு பவித்ராவுக்கு ஒரு வாய்ப்பு வரணுன்னு அவங்கள யூனியன் லீடராக போட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய டம்மி பேசுங்க. இவங்களாம் பேசவே மாட்டாங்க. எனக்கு மரியாதையே இல்லை. ரஞ்சித் ஒரு வாட்டி பேசுகிறப்போ எனக்கு கடுப்பாகுது. சும்மா பேசணுமேன்னு பேசுகிறாரு, எதுக்கு பேசுகிறாருன்னே தெரில. சத்யா, ரஞ்சித் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அவங்க லாய்க்கே இல்லை இதுக்கெலாம். அவங்கள தவிர வேறு யாருக்கு வேணால் போடுங்க. அன்ஷிதாலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவங்களுக்கு கூட போடுங்க. யாருக்கு வேணால் போடுங்க, தயவு செஞ்சு இவங்க 2 பேருக்கு மட்டும் போடாதீங்க. ஏன்னா மொத்த கேமே ஸ்பாயில் பண்ணுறாங்க. பேசுகிறதுல லாஜிக்கே எல்லாம் பேசுகிறாங்க, சும்மா பேசணுமேன்னு பேசுகிறாங்க. நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஏன்னா ரொம்ப ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. பட் பிக் பாஸ் இந்த வாரம் கொடுத்த வீக்லி டாஸ்க் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் எதர் ஒர்க்கராக இருந்திருப்போம், இல்லை மேனேஜராக இருந்திருப்போம். ரியல் லைஃபோட ரொம்ப ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியுது. நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுவும் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நான் சும்மா பார்த்த 2-3 இன்ஃப்ளூயன்சர்ஸ், 2-3 யூடியூபர்ஸ் எல்லாருமே முத்து செஞ்சது தான் கரெக்டு அப்படி இப்படின்னு
பேசுகிறாங்க. ஜென்ரலாக அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். பட் இந்த வாட்டி அவர் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்காரு. அது அவங்க சொல்லாதது மாதிரி எனக்கு இருக்குது. எனக்கு அது தப்புன்னு தோணுது. நீங்களும் முத்து ஃபேன்ஸாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் முத்து ஃபேன் தான். பட் அவர் தப்பு பண்ணுறப்போ தப்புன்னு காட்ட வேண்டியது தான் நம்ம பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.